welcome to our parenting show. Okay friends, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேல 4 டிப்ஸ், வேல்யூபிள் டிப்ஸ் பார்த்துட்டோம். நம்பர் 1 2 3 4. ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் வீக் வராதவங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு ரீகாலிங் கொடுத்துடலாம். இந்த செஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பேரண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இன்னைக்கு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனே இதுதான். ஹவு டு ரைஸ் அவர் பாசிட்டிவ் கிட்ஸ் இன் த நெகட்டிவ் என்விரான்மெண்ட். நம்ம ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்கோம். நம்மளோட சமுதாயம் சுத்தி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதுக்கு இடையில இந்த குழந்தைகளை நம்ம என்ன ரூமுக்குள்ள வச்சு வளர்த்த முடியுமா? வெளியே விடணும். அப்போ விடுறப்போ ஹவு டு மேனேஜ், ஹவு டு இன்கல்கேட், ஹவு டு டீச், how to grow our positive kids in the negative environment. இதுக்காக இந்த parenting session specialized one for all. Okay, அதுல லாஸ்ட் வீக் பார்த்ததுல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அக்செப்டன்ஸ். அக்செப்ட் as they are. நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே நாம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம அவங்கள அப்துல் கலாமாவோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனாவோ எக்ஸ்பெக்ட் பண்ணனா ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்ம கையில வந்து நிற்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அக்செப்ட் அஸ் தே ஆர். பாயிண்ட் நம்பர் 2, அப்ரிஷியேட் themselves. அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு ஒர்க், ஒரு ஆக்ஷன்ஸ், ஒரு பாசிட்டிவிட்டிய கண்டுபிடிச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை 70 mm ஸ்கிரீன்ல நம்ம டிஸ்பிளே பண்ண வேணும். ஆனா நம்ம செய்யறது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்ரிஷியேட் தட் திங் வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ. ரைட். தேர்ட் ஒன், கம்பேரிஷன் நோ, பட் கம்பேரிஷன் எஸ். எப்படி? கம்பேர் வித் themselves. அவங்கள மத்தவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது, பட் அவங்களோட கம்பேர் பண்ணணும். திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 3. ஃபோர்த் ஒன், கிரிட்டிசிசம். அதுவும் அப்படிதான். கிரிட்டிசிசம் நோ, பட் கிரிட்டிசிசம் எஸ். ஸ்டெப் 2. ஸ்டெப் 1 கிரிட்டிசிசம் நோ, 100% நோ. சரி, அப்ப கிரிட்டிசிசம் எஸ். வாட் இஸ் த பாரடாக்ஸ் ஹியர்? கிரிட்டிசிசம் எஸ் அப்படின்னா இங்க கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், அதாவது ஒரு சாண்ட்விச் மெத்தட் அப்படின்னு சொன்னோம். அவங்கள கீழே ஒரு கோட்டிங், மேல ஒரு தேவையான கண்டென்ட், அதுக்கு மேல ஒரு கோட்டிங். அப்போ ஃபர்ஸ்ட் அவங்கள பிரைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் கிரிட்டிசைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் பிரைஸ் பண்ணி என் பண்றதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். இதெல்லாம் நான் லாஸ்ட் வீக்ல டீட்டெயிலா பார்த்துட்டோம். யாருக்காவது இதுல ஏதாவது குழப்பம் இருந்தால் நம்ம யூடியூப் சேனல்லயே வேற எங்கேயாவது ஒண்ணு இருக்கும், அந்த வீடியோ ஒவ்வொரு பார்ட் மட்டும் தனியா போட்டிருப்போம், அதுல போய் தேடி பிடிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா வரப்போம். 5th பாயிண்ட். இது பெண்களுக்கு இல்ல, இப்போ ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். காம் வைல் குக்கிங். சமைக்கும் போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? இதுதாங்க இப்ப பிரச்சனை. How your mind, your thoughts while cooking. நீங்க சமைக்கிறீங்க, சமையல் கட்டுல இருக்கீங்க, காலையில டைம், எல்லா வீட்லயுமே இப்ப 2 பேரும் ஒர்க்கிங் அப்படின்னா பிரச்சனை என்னன்னு பாத்துக்கோங்க. ஹஸ்பண்டும் அந்த டைம் வேலைக்கு போகணும், 9 o'clock. ஒய்ஃபும் 9 o'clock போகணும். இவங்க டீச்சரா இருக்கலாம், அவங்க இன்ஜினியரா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு, அது உங்களோட இது. 2 பேரும் போகணும். இந்த குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போகணும். ஆனா எல்லாரும் 6 மணிக்கு மேலதான் எந்திரிப்போம். இப்போ காலையில எழுந்திருக்கிறதே எவ்வளவு பிரச்சனைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எழுந்திரிச்சோன்னா என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்போ அந்த ஸ்டார்டிங்கே ஸ்ட்ரெஸ் கொண்டுட்டு போறோம். அப்போ நம்ம பாடி பிரெயின்ல நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகுது, தட் இஸ் கார்டிசோல். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம செய்யற ஒர்க் எல்லாத்துலயுமே பதட்டம், பயம், கோபம், பொறாமை, வெறுப்பு, இன்செக்யூரிட்டி எல்லாம் வரும். சரிங்களா? சரி, இந்த மனநிலையில்
சமைப்பது சரியா தவறா அப்படின்னு கேட்டோம்னா 100% தவறு. அப்ப என்ன பண்றது? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு ஒரு பாயிண்ட மட்டுமே இன்னைக்கு ஃபுல்லா பார்த்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம இன்னும் நிறைய நாள் இந்த பேரண்டிங் செஷன் போக வேண்டியது இருக்கு. அப்போ ஒவ்வொன்றையுமே கொஞ்சம் டெப்தா பார்க்க போறோம். இந்த ஒரு டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்ம மைண்டுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப், கோஆர்டினேஷன், கனெக்ஷன் இருக்கு. ஹிந்தியில ஒரு ஃபார்முலா இருக்கு, ஐசா அன் வைசா மன். அன்னம் எப்படியோ மனசும் அப்படி. நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்மளுடைய மைண்டுக்கு நிறைய இருக்கு. இப்போ வாங்கல, இப்போ ஒருத்தங்க சமைக்கிறோம். சமைக்கும் போது நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் பயங்கர டெரர், கோபம். அன்னைக்கு ஹஸ்பண்ட் மேல கோபமா இருக்கலாம், இல்ல மதர் இன்லா மேல இருக்கலாம், சிஸ்டர் இன்லா மேல இருக்கலாம், இல்ல குழந்தைங்க மேல, இல்ல ஏனம் எதுன்னே தெரியாது, ஏதோ ஒரு பயங்கர கோபம். அந்த கோபத்துல நம்ம சமைக்கிறோம். காய் நறுக்கும் போது அப்படியே சும்மா முன்னாடி அவங்கதான் இருப்பாங்க, அந்த மாதிரி நினைச்சுதான் நறுக்குவோம். இந்த மாதிரி ஒண்ணும் காய் நறுக்கிறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து மத்தது எல்லாமே அந்த ஒரு மைண்ட் செட்ல டெரரா இருந்து சமைச்சா அந்த சாப்பாட்டுல மேபி விட்டமின்ஸ் இருக்கலாம், மினரல்ஸ் இருக்கலாம், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கலாம், புரோட்டீன்ஸ் இருக்கலாம், என்னென்னமோ இருக்கலாம். ஆனா எனர்ஜி இருக்குமா? இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. So you are giving to your husband or kids or anyone through your food, through your cooking, என்ன கொடுக்குறீங்க? எதிர்மறை சக்தியை, எதிர்மறை ஆற்றலை அதில் செலுத்தி கொடுக்குறீங்க. நம்ம கான்சென்ட்ரேஷன்லயே பார்த்தோம், அந்த மசாரு எமோட்டோவோட ரிசர்ச்ல அந்த தண்ணிய பார்த்து அவர் பேசுற வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி அதுல மாலிகுல்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகுது. அது நம்ம உடம்புல வியாதியை உண்டாக்குற அளவுக்கு கெடுக்குது. அதையே ஃபெய்த், லவ், அன்பு, கருணை, இந்த மாதிரி ஆற்றலை அதுக்கு கொடுத்தா நம்ம உடம்புல இருக்கிற பல பிரச்சனையை ஹீல் பண்றதுக்கு அதுக்கு பவர் இருக்கு. இதெல்லாம் அந்த வாட்டர் தெரப்பில, வாட்டர் ரிசர்ச்ல காட்டணும், அவரோட ரிசர்ச்சை பேஸ் பண்ணி. அப்போ நம்மளுடைய ஃபுட்டுல நம்ம சமைக்கும் போது நம்ம கொடுக்குற இந்த நெகட்டிவ் எனர்ஜி அதுக்குள்ள என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும், அதை சாப்பிட்றவங்க உடம்புல என்ன நடக்கும், ஜஸ்ட் யூ கேன் இமேஜின். இவ்வளவுதான். அப்போ இந்த இடத்துல நம்ம எந்த ஏரியாவில் நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கணும். சரி, இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நான் ஒரு சில டெஸ்டிமோனியல்ஸ் கொடுத்தாரு. இந்த சாப்பாடு நெகட்டிவ் எனர்ஜி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுல ஒரு கண்டோலன்ஸ் டெத் ஆகுது, அந்த சரௌண்டிங்ல எந்த வீட்லயுமே சமைக்க மாட்டாங்க. ஏன் காரணம்? இங்க இந்த ஏரியா ஃபுல்லாவே நெகட்டிவ் எனர்ஜியாவே தான் இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்டம் எல்லாம் பண்ற அதுக்கு பக்கத்துல அந்த ஏரியால இங்க மேக்சிமம் ஹோட்டல் இருக்காது. அப்படியே இருந்தாலும் யாருமே சாப்பிட போக மாட்டாங்க. நீங்க அதுக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க, நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. மேக்சிமம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அங்க சாப்பிட மாட்டாங்க. காரணம் என்ன? அங்க அந்த ஏரியா ஃபுல்லா அதுதான் இருக்கும், நெகட்டிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். இந்த போஸ்ட்மார்ட்டம்ல வேலை செய்யறவனே என்ன, அவனுடைய அங்க மட்டும் அவன் ஆல்கஹாலோட லிக்கரோட இருந்தாலும் வேலைக்கு போனாலும் யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த டாக்டரோ மற்றவங்களோ அலௌடு, கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ அந்த ஏரியா எப்படி இருக்கு? ஓகே, அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் அந்த எனர்ஜிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதுல இன்னொரு இதை கட்டுறேன். ஒரு பண்டிதர், அவரோட அசிஸ்டன்ட் சிஷியர் ஒரு நாள் பார்ட்டி கூப்பிச்சார். ஐயா நீங்க வாங்க, நம்ம வீட்டுல இன்னைக்கு பெரிய விருந்து, வந்து கலந்துக்கோங்க. இவரும் போனார். அவருக்கு பிடிச்ச மாதிரி விருந்து நல்லா சாப்பிட்டார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னா என்னாரு, அவரை
பெட்ல போய் படுத்து ரெஸ்ட் எடுங்கய்யா, நீங்க 1 மணி நேரம் கழிச்சு அப்புறம் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் படுக்கிறாரு. படுத்த பக்கத்துல ஒரு பேக், அவர் கை அதுக்குள்ள போகுது அறியாம. போனோடனே பார்த்தா கட்டு கட்டா பணம் இருந்ததும். அதுல ஒரு கட்டு பணத்தை எடுத்து தன்னோட ஜிப்பால உள்ள போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு அவரோட காலை கடன்லாம் முடிச்சு குளிச்சுட்டு அவருக்குள்ள அந்த கில்ட்டி கான்சியஸ் ரொம்ப உறுத்துது. என் வாழ்நாள்ல நான் இந்த தப்பை நான் செஞ்சதே இல்லை, நேத்து மட்டும் எதுக்கு எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு, இதை நான் ஏன் செஞ்சேன் அப்படின்னு அவர் நல்லா ரீகால் பண்றார். அதுக்கப்புறம் நேரா அவங்க வீட்டுக்கு போறாரு. கொண்டு போய் அந்த பணத்தை கொண்டு போய் அவன் கையில கொடுத்தார். கொடுத்துட்டு, என் வாழ்நாள்ல நான் இந்த தப்பு பண்ணதே கிடையாது, ஆனா உன் வீட்டுல நீ கொடுத்த சாப்பாடை சாப்பிட்ட 1 மணி நேரத்துல எனக்கு இப்படி புத்தி மாறுது. உண்மை சொல்லு, இந்த பணமும் இந்த சாப்பாட்டுக்கு உண்டான தேவையானதும் நீ உழைச்சி சம்பாரிச்சதா இல்ல திருட்டுத்தனம் பண்ணதா? அவன் அதை அப்படியே உண்மையை ஒத்துக்கிட்டான், இது திருட்டுத்தனம் பண்ணதுதான் அப்படின்னு. அப்போ அது ஆதாரத்தோட அவர் வெளிப்படுத்துறார். எப்படி? அந்த ஒரு சமைச்ச உணவு நெகட்டிவ் எனர்ஜியா சமைச்சாலும் கெடுதல் உண்டாக்குது, அது தகாத இதுல இருந்து வந்தாலும் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி மகாபாரதத்துல ஒரு பீஷ்மரோட கடைசி நாட்கள் அவரோட அம்பு படுக்கையில வச்சிருந்தாங்க. அது மேல படுத்துப்பாரு. அவர் உடம்புல இருக்க குருதி எல்லாம் போயிட்டு அப்படியே போக போக கடைசியா அவரோட உயிர் போற ஸ்டேஜ் பக்கம் இருக்கும்போது எல்லாரும் இனிமேல் அவருக்கு உயிர் போயிட்டு சுத்தி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ அந்த பாஞ்சாலி அவரை பார்த்துட்டு நினைச்சது என்ன தெரியுங்களா? அன்னைக்கு என்னைய துகில் உறிஞ்சப்போ இந்த மகான், இந்த பண்டிதர், இந்த சத்திரியர், இந்த ஆசான் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தாரு, இவரால் அன்னைக்கு என்னைய காப்பாற்ற முடியலையே அப்படின்னு இவங்களுடைய எண்ணங்கள் அதை ஓடுது. என்ன ஓட்டங்கள் அதை பத்தி நினைக்குது. லெட் அஸ் கண்டினியூ. நான் எந்த இடத்துல ஸ்டாப் ஆச்சுன்னு யாராவது கொஞ்சம் சொல்லிருங்களேன். நான் பேசுனது எப்ப நின்னுச்சு சார்? அந்த பீஷ்மர் அவங்களோட என்ன அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு. ஓகே, குட். இப்போ பீஷ்மருக்கு அந்த திரௌபதியோட என்ன ஓட்டத்தை கவனிச்சு சொன்னார். இங்க பாருமா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட், நீ நினைக்கிறது கரெக்ட் தான். அன்னைக்கு நான் துரியோதனன் வீட்டுல அவனுடைய உணவை சாப்பிட்டு வந்ததுனால என் உடம்புல இருந்த ரத்தம், அதோட செல்கள், அதோட அதுக்கு கட்டுப்பட்டுச்சு. பட் இப்ப எல்லாம் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஐ அம் கோயிங் டு டை. ஐ ரியலைஸ்ட், மன்னிச்சுக்கோன்ற இடம் வந்துச்சு. சோ இப்போ நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அது ஒருத்தருடைய உணவு அல்லது அந்த உணவுக்கு ஏத்த மாதிரி எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் மாற்றம் வரும். இவ்வளவுதாங்க விஷயம். ஓகே, இப்ப கமிங் பேக் டு நம்ம சமையல். ஒரு கல்யாண வீட்டுல போய் சாப்பிடுறீங்க, நல்ல ஹெவி, நான் ஃபுல் மார்னிங்ல எல்லாமே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயிறு நிறைய இமேஜின் பண்ணிக்காங்க. அப்போ அன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும். முடிஞ்ச உடம்புக்கு டயர்டா, உடம்புக்கு முடியாத கூட போலாம். காரணம் என்ன? நீங்க சாப்பிட்ட சாப்பாடு எப்படி தெரியுங்களா? அதை சமைச்சவங்க நைட் எல்லாம் தூக்கம் முடிச்சு அவங்களுடைய எனர்ஜியே வேற மாதிரி இருக்கும். அது கடமைக்கு எப்படா முடியும், சீக்கிரமா அந்த ஒர்க்கை முடிக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில தான் அவங்க அதை சமைச்சிருப்பாங்களே தவிர, இதை நம்ம ஆளுங்க சாப்பிடுறாங்க, இது இவங்களுக்கு வேணும் அவங்களுக்கு வேணும்னு பார்த்து பார்த்து யோசிச்சு அந்த எனர்ஜி கொடுத்துதான் சமைக்கிறது இல்லை, கடமைக்கு சமைக்கிறாங்க. அதனால வந்தவன சாப்பாடு டேஸ்டா இருக்கும், ஆனா அதுல எனர்ஜி இருக்கு. இப்ப வாங்க, யாரோட மைக்க ஒவ்வொருத்தரும் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட மைக் யாரோடது அன்மியூட்ல இருக்கோ மியூட் கொடுத்துருங்க. அது ரொம்ப ப்ராப்பரா கவனிங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், இனிமேல் சமைக்கும் போது எப்படி சமைக்க வேண்டும். அந்த கல்யாண வீட்டு சாப்பாடு சொன்னோம், இதே ஜஸ்ட் இமேஜின் லைக் திஸ். நம்ம வீட்டுக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் வராங்க, அதாவது அவங்களுக்கு வேண்டப்பட்ட
அதான் அம்மா, தம்பி, அண்ணா, அப்பா, இப்படி அவங்க வராங்கங்க. அவங்களுக்காக அன்னைக்கு சமைக்கிறீங்க. நல்லா பார்த்து பார்த்து அவங்களுக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும், இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா பார்த்து அவங்களுக்காக யோசிச்சு எனர்ஜியோட சமைச்சு அவங்களுக்கு பரிமாறுறீங்க. எப்பவும் சாப்பிட்றத விட அதிகமாவே சாப்பிட்றாரு. நம்ம அந்த கல்யாண சாப்பாடு மாதிரி சொன்னால அதை விட இது கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க. நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு கல்யாண வீட்டுல என்னென்ன சாப்பிட்டாங்களோ அதே மெனு இங்க கொடுக்கலாம், அதை விட அதிகமா கூட கொடுக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது, அன்னைக்கு நல்ல எனர்ஜியா தான் இருப்பாங்க. வாட்ஸ் த டிஃபரன்ஸ்? கல்யாண வீட்டு சாப்பாட்டையே நீங்க நினைச்சுக்கோங்க, அங்க என்னென்ன சாப்பிட்டாங்க, இட்லி, வடை, கேசரி எல்லாம் சாப்பிட்டதா வச்சுக்கோங்களேன், ஊத்தாப்பம். அதையே தான் இங்க வீட்லயும் கொடுக்குறோம், அதே ஆயில் அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா அதை சாப்பிட்டா ஒரு மாதிரி மந்தமா ஒரு உடம்புக்கு முடியாத நிலைமைக்கே போகும். ஆனா இது நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும். காரணம் என்ன? உங்களுடைய அன்பு, உங்களுடைய கருணை, உங்களுடைய பரிவு, இவ்வளவுதான். So what you are giving through the food, you are giving positive vibes, positive energy. இவ்வளவுதாங்க. இப்ப புரிஞ்சிருக்கோம். அப்போ இனிமேல் சமைக்கும் போது அப்படியே கிச்சன்ல இருந்துட்டு அப்படியே யாரையும் திட்டிக்கிட்டு இல்ல அந்த யாரையாவது பத்தி நினைச்சுக்கிட்டு ஒரு பழைய ஒரு தேவையில்லாத சிந்தனைகளோட நம்ம இருந்துகிட்டு இங்க சமைச்சா அந்த ஃபுட்டு டிஃபன் பாக்ஸுக்கோ தட்டுக்கோ போகக்கூடாது, குப்பை தொட்டிக்கு போக வேண்டியதுதான். அது ஃபுட்டே கிடையாது. அதனால இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கொடுப்பீங்க. ஐ ஹோப். எஸ், நம்ம பேரண்ட்ஸுங்க எல்லாமே நான் என்கிட்ட பேசுறத வச்சு நான் கவனிச்சது, என்கிட்ட போன்ல மெசேஜ்ல பேசினவங்க எல்லாமே எந்த இதுல நம்ம கிளாஸ கவனிக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியும். அதனால உதிர்க்கும் ஒரு வார்த்தைகளும் உங்களின் நலனுக்காகவே அப்படிங்கிறத நீங்க உணருவீங்க. உணர்ந்து அதை உள்வாங்கி அதை செயலில் கொண்டு வருவீர்கள், வரணும். ஓகே, அதனால இனிமேல் சமைக்கும் போது எண்ணத்தை அங்க வைக்கலாம் ஒண்ணு. அப்போ வர அந்த நெகட்டிவ் தாட்ஸ கண்டுக்காத விடலாம். அதை விட்டுட்டு நம்ம அதான் நல்லதா நினைச்சு நல்லதை இது இவங்களுக்கு பிடிக்கும், இந்த காய் என் பையனுக்கு பிடிக்கும், என் பொண்ணுக்கு பிடிக்கும், எங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்த நினைவில் நல்லதை நினைத்து நல்ல எனர்ஜியோட சமைச்சு நல்ல எனர்ஜியோட பரிமாறுங்க. மேட்டர் சால்வ். அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் while entering the kitchen after bath குளிச்சுட்டு போய் சமைங்க. அவ்வளவுதான். கொஞ்சம் ரிஸ்க் தான் சார் இதெல்லாம் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க இன்னைக்கு யாராவது நாளைக்கே, இது வரைக்கும் பண்றவங்க சந்தோஷங்க, இது வரைக்கும் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு உங்களுக்கு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் சமையலுக்குள்ள போங்க. அன்னைக்கு உங்களோட ஃப்ரெஷ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்களோட சமையல் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்பயும் இருக்கிறதோட எனக்கு நல்லா இருக்கும், ஏன் செஞ்சு பாருங்களேன். இவ்வளவுதான். அப்போ உடம்பும் மனதும் சுத்தமாக உணவை தயாரித்து அன்புடன் பரிமாறுவதுதான் the best way. ஒரு சாப்பாடுல இவ்வளவு இருக்கா? இருக்கு. ஓகே, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுட்லயும் இருக்கு, சாப்பாட்டுலையும் நம்ம பரிமாறுவதையும் கொடுப்பதையும் அந்த எண்ணங்கள் மூலமாக நாம் கம்யூனிகேட் பண்றோம், அதை அவங்களுக்கு கொடுக்கறோம், அவங்க பாசிட்டிவ். நீங்க இது நெகட்டிவான இதெல்லாம் அவங்களுக்கு சாப்பாட்டை கொடுத்தா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வர எண்ணங்கள் எல்லாமே கோவம். அவன் நீங்க இப்ப நிறைய பேரண்ட்ஸ் அதான் சொன்னேன், அவன் எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறான். அது யாரும் காரணம்? யோசிச்சுக்கணும். இந்த மாதிரி உணவுக்கும் ஒரு காரணம்னு வச்சுக்கலாம். பேராமீட்டர்ஸ் நிறைய வைப்போம், அதுல ஒன் ஆஃப் த ரீசன் திஸ் ஆல்சோ. சோ கன்சிடர் திஸ். உங்க ஃபுட்டு நீங்க உங்க சைட்ல கரெக்டா இருங்க, அவ்வளவுதான். மத்தது என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு, ஒருத்தங்க கோவப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ புறம் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு இந்த மாதிரி உணவு வகைகள்.
உணவு தயாரிக்கும் முறைகள், அதை பரிமாறும் முறை, அதை மாற்ற வேண்டியது யாரு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சோ பாயிண்ட் 5 மெமரி சாரி பேரண்டிங்ல 5வது டிப்ஸ் ஓவர். இது இருக்கட்டும். நம்ம எப்பயும் மாதிரியா இதை முடிச்சுட்டு அப்புறம் கேள்வி பதிலுக்கு வரலாம். 6வது வரலாம். பேரண்டிங்ல 6வது டிப்ஸ் பேம்பரிங். பேம்பரிங் செல்லம் கொடுக்கலாமா வேண்டாமா? செல்லம் கொடுக்கலாம் வேண்டாம். யாராவது ரைஸ் பண்றாங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்றாங்களா? பேசுறாங்கன்னா அவங்கள அலோவ் பண்ணுங்க. செல்லம் கொடுக்கிறது சரி தவறு? ஹலோ சார். செல்லம் கொடுக்கலாம் சார், ஆனா தப்பு பண்றதுக்கு கொடுக்க கூடாது. ஆனா நான் எப்பவும் பசங்களை கொஞ்சிக்கிட்டே தான் சார் இருப்பேன். ஆனா அவங்க பாசமா தான் இருப்பாங்க. இல்ல மை கொஸ்டின் ஒன் வேர்ட் ஆன்சர்ல வந்து என்ன நல்லா இருக்கும். செல்லம் கொடுக்கலாம் கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். அதுக்கு நீங்க ரீசனை பத்தி அப்புறம் பேசலாம். கொடுக்கலாம் கொடுக்க கூடாது. கொடுக்கலாம். ரைட், குட். ரைட், அடுத்தவங்க வேற யாராவது? சார் கலைவாணி. சொல்லுங்க. கொடுக்கலாங்க சார். கொடுக்கலாம். ஓகே, குட். எனஃப். அடுத்தது இன்னொருத்தங்க. இன்னும் ஒருத்தங்க மட்டும். செல்லம் கொடுக்கலாம் வாழ்க வளமுடன் சார். வணக்கம். சொல்லுங்க, உங்க பேரு சொல்லிட்டு சொல்லுங்க. சுகந்தி சார், திருவாரூர் மாவட்டம் சுகந்தி. வாங்க. சொல்லுங்க. கொடுக்கலாங்க சார். கொடுக்கலாம். ஓகே, ரைட்டுங்க. போங்க, போதும். மியூட் பண்ணிக்கோங்க. இப்ப 3 பேரு பேசுனாங்க. 3 பேருமே செல்லம் கொடுக்கலாம். சரி, இப்ப நிறைய பேர் ஒரு பானை சொல்லி ஒரு சோறு போதன்ற மாதிரி இருக்கட்டும். இங்க இப்ப நான் ஒரு வேர்டு சொல்லிடுறேன். செல்லம் கொடுக்க கூடாது. 100% செல்லம் கொடுக்க கூடாது. அதை புரிஞ்சுக்கோங்க. என்ன சார் இது? இத்தனை வரைக்கும் இத்தனை பாயிண்ட் எல்லாமே பிள்ளைங்களுக்கு ஃபேவரா பேசிட்டு இருந்தீங்க. இப்ப மட்டும் நாங்க அதுக்கு மாதிரி நானும் செல்லம் கொடுத்தா பிள்ளைங்களுக்கு நல்லது தானே அப்படின்னு நாங்க சொன்னா நீங்க கொடுக்க கூடாதுங்கிறீங்க. நல்லா டிஸ்கிரிமினேட் பண்ணி பாருங்க. செல்லம்ங்கிறது என்ன, அன்புங்கிறது என்ன? அன்பை எவ்வளவு வேணாலும் கொடுங்க, அது அன்லிமிட்டட். செல்லம் கொடுக்க கூடாது. வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் செல்லம், பேம்பரிங் அண்ட் ஃபெய்த், லவ்? கொஞ்சம் யோசிச்சுக்கணும். ஒரு சின்ன மைன்யூட் டிஃபரன்ஸ். செல்லம்ங்கிறது நம்ம சுயநலத்துக்காக அண்டு வேற நம்மளோட எண்ணத்துக்காக நம்ம தகுதிக்கு மீறி அவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறது, செய்யறது. அது எப்படிலாம் சின்னதுல இருந்தே பாருங்களேன். இப்போ ஒரு குழந்தை, இது எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க, 2 வயசோ இல்ல 1.5 வயசோ சின்ன குழந்தை ஒரு நடந்து ஒரு கல்லுல போய் தட்டி கீழே விழுந்துட்டு குழந்தை கீழே விழுந்துருச்சு. அந்த குழந்தை விழுந்துட்டு சுத்தி பார்க்கும். அம்மா தூரத்துல இருக்கும்போது அப்படியே சும்மா சவுண்டு பயங்கரமா விடும். உடனே இந்த அம்மா ஓடி போய், ஏன்டா இந்த கல்லு தடிக்கிட்டு விழுந்துட்டியா, இந்த கல்ல உன்னை தட்டி விட்டுச்சு அப்படின்னு அந்த குழந்தை முன்னால போய் அந்த கல்லை எட்டி உதைப்பாங்க. பாரு இதை என்ன பண்றோம் பாரு, என் பிள்ளை தட்டி விட்டுருக்க அப்படின்னு. அவ்வளவுதாங்க. இதுதான் செல்லம். என்னன்னா அந்த குழந்தையோட மனசுல நாம பதிய வைக்கிறது, யூ ஆர் ரைட், யூ ஆர் ராங், ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. இதுக்கு ஒரு பெரிய புக்கே இருக்கு, ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. இந்த மனநிலை கரெக்டா? இது அப்படியே கேரி ஃபார்வர்ட் வாழ்நாள் ஃபுல்லா வரும். ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. நான் கரெக்டு தான், அந்த கல்லு தான் தட்டி விட்டுச்சு. புரிஞ்சுதுங்களா? அப்போ என்னைக்குமே நம்ம தவிர இது நம்ம வின்னர்ஸ் லூசர்ஸ்லயே பார்த்திருப்போம். They never accept their mistakes and never get sorry from others. இந்த மாதிரி நான் கரெக்ட்ன்றதுலயே நிக்கிறதுக்கு நாம எங்க கொடுக்கிறோம் இடம், இதுதான் பாயிண்ட். நோட் இட். நெக்ஸ்ட், இப்போ இது ஒண்ணு. இதே மாதிரி அவங்க ஒண்ணு கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா தகுதிக்கு மீறி நம்ம வாங்கி கொடுக்கறது, செய்யறதுன்றது. அதாவது நமக்கு இப்போ ஒரு தீபாவளி ஒரு பட்டாசு வாங்கணும் அப்படின்னா
நமக்கு 1000 rupees தான் வாங்குறதுக்கு வசதி இருக்கலாம். ஆனா கடன் 3 ரூபா வட்டிக்கு வாங்கி 5000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கறது. ஒரு மொபைல் நம்ம வசதிக்கு 5000 வாங்கி கொடுக்கணும்னா நம்ம 50,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கறது. நம்ம வசதிக்கு மீறி நான் சொல்ல வர்றது, ஒரு கால் உங்களுக்கு இருக்கு, எக்கனாமிக்கலி யூ ஆர் ரைட், குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கணும்னா அது உங்க விருப்பம். ஆனா நம்மளுடைய தகுதிக்கு மீறி செஞ்சுறது அதுதான் செல்லம்னு சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு எந்த கத்து கொடுக்குறோம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகே, சரி. அப்போ குழந்தைங்களுக்கு நம்ம என்னத்தை கத்து கொடுக்கணும்? அன்பை கொடுக்கணும். அந்த குழந்தை அங்க போய் விழுந்துச்சு இல்ல, அங்க போன அந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும்? தட்டி விழுந்துட்டியா, பரவாயில்ல, கொஞ்சம் வலிக்கும் தானே, நீ தான் பார்த்து போயிருக்கணும், நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். சரி, மிஸ்டேக் ஹேப்பன், தெரியாத போயிடுச்சுல, விடு, அதுக்கப்புறம் சரியா போயிடும், கொஞ்ச நாள் இந்த மாதிரி பார்த்து போய்க்கும், அவ்வளவுதான். அந்த பாடம் அது கத்துக்கும், அது அடிபட்டு எழுந்திருக்கும். அதுதான் நமக்கு கொடுக்க வேண்டிய இடம். அதனால அங்க அப்படியே நம்ம நாட்டாமை கொண்டு போய் காட்டி அந்த கல்லை குற்றவாளி ஆக்கி இவங்களை கெடுக்க கூடாது. இது குழந்தையிலிருந்தே யோசிச்சுக்கோங்க. இதேதான் எல்லா இடத்துக்கும் மேட்ச் ஆகும். ஒரு சின்ன அனாலஜி கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீங்க மைண்ட் மற்ற இடத்துலயும் வச்சுக்கோங்க. செல்லம் நோ, பேம்பரிங் நாட் அலவுட், பட் அன்பு அன்லிமிட்டட், எவ்வளவு நேரம் கொடுங்க, திகட்ட கொடுங்க. அன்பு மேட்ரு வேற, செல்லம் வேற. ஓகே, ரைட். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 6 முடிஞ்சிருச்சா? 7th பாயிண்ட்டுங்க. இதுவும் ரொம்ப பெரிய டாபிக். ரேப்போ பில்டிங். ரேப்போன்னா நம்ம குழந்தைங்களோட நம்ம அந்யோன்யமா இருக்கு. அவங்களுக்கும் நமக்கும் ஒரு கான்டாக்ட், நம்ம என்ன சொல்றோம் நினைக்கிறோமோ அதை சொல்லாத செய்யற அளவுக்கு அவங்க நம்ம கூட கனெக்ட் ஆகிறது, அதுதான் ரேப்போ. அதான் அந்யோன்யம்னு சொல்லுவோம். அது நீங்க எல்லாருக்குமே உண்டுங்க. நமக்கும் நம்ம குழந்தைங்க, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எல்லா ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எல்லா இடத்துலயுமே இந்த ரேப்போ பில்டிங் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், கொலீக்ஸ், எல்லாருக்குமே இந்த ரேப்போ இருக்கு. இது எல்லா இடத்துக்குமே இது காமன்ங்க. ஒரு இடத்துல ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அப்படியே ரூல்ஸ் பேசினா எல்லாமே எல்லா இடத்துலயும் நடக்காது. செல்லம் செல்லாயிடம் அப்படின்னு இருக்கு. நம்ம இது எல்லா இடத்துலயுமே செல்லாது. அப்போ அங்கு ஒரு எடுத்தோடனே பேசும்போது ஒருத்தர்கிட்ட போனே பண்றாங்க, நிறைய பேர் கவனிக்கலாம். ஒரு சிலர் எடுத்தோடனே டைரக்டா பாயிண்ட், ஏங்க இதை செஞ்சிருங்க அப்படின்ட்டு வைப்பாங்க. இன்னொருத்தர் போன்ல பண்ணோன்னே எப்படிங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா, ஓகே சரி ஒரு சின்ன ஒர்க்கே இல்லை, கொஞ்சம் முடிக்க முடியுமா, உங்களுக்கு டைம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலை சொல்றாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? இதுதான் ஃபர்ஸ்ட் ரேப்போ. ஒரு அவங்க கிட்ட அப்ரோச், இது எப்படி இருக்கு? சரிங்க, நம்ம குழந்தைங்க நம்ம சொல்றத ரொம்ப நாளைக்கு பெரிய பிள்ளைங்களானதுக்கு அப்புறம் நம்ம கூட அந்யோன்யமா இருக்காங்களா, எல்லா விஷயத்தையும் நம்ம கூட ஷேர் பண்றாங்களா? அவங்க நிறைய பேர் சொல்லுவீங்க, ஆமாங்க எங்க பிள்ளைங்க எங்கிட்ட அப்படியே எல்லாம் வந்து ஒப்பிச்சிடுறாங்க அப்படின்னீங்க. கண்டிப்பா சொல்லுவீங்க. அதுக்கு நான் நிறைய சொல்லுவேன், நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஏன் இந்த இடத்துல நம்ம குழந்தைங்க நம்மளை விட்டு விலகி இருக்காங்க, நம்ம கூட நம்ம சொல்றது, அவங்க நம்ம கிட்ட பல விஷயங்கள் மறைக்கிறாங்க, சொல்றதே இல்லை. ஏன் இல்லை? அவங்களுக்கு இதை வச்சுக்கோங்க, எல்லாமே உங்ககிட்ட ஷேர், அப்படியே ஃப்ரெண்டா இருக்கிறாங்கன்னா சந்தோஷங்க, அதுதான் தேவை. பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும், அந்த அம்மா கிட்டே இருந்தாலும், அப்பா யார்கிட்ட 2 பேர்த்திட்ட இருந்தாலும் சந்தோஷம். யாரோ அவங்கவுங்க மாத்தி இருப்பாங்க. பொண்ணு அப்பா கிட்ட பயங்கர ஃப்ரெண்டா இருக்கும், பையன் அம்மா கிட்ட ஃப்ரெண்டா இருப்பாங்க. தாராளமா இருங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட அது இருந்தா சந்தோஷம், ஷேரிங், எல்லாமே ஒப்பிச்சிருவாங்க என்ன நடக்குதுன்னு எல்லாமே. ஆனா ஒரு சிலர் வந்து ஒரு 10% கூட சொல்ல மாட்டாங்க, 90% ஹிடன்ல தான் இருக்கும். அவங்க ஏன் மறைக்கிறாங்க? இதை கொஞ்சம் யோசிங்க. சின்ன வயசுல இருந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ரேப்போ இல்லை.
இதுதான் உண்மை. இத 2 பேருக்கும் தனித்தனியா பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் இங்க அப்பாவுக்கும் பொண்ணுக்கோ பையனுக்கோ உள்ள ரேப்போ இல்லை. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் எல்லா பேரண்டிங்லயும் கொடுக்கறதே இங்கேயும் கொடுத்துறேன். என்ன, ஒரு அப்பா இருக்கார், காலையில அவரு ரெடி ஆகுறாரு ஆபீஸ்க்கு, பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் ரெடியா உட்காந்துட்டு இருக்கார், நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பணும். அந்த பொண்ணு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா அவளை கொண்டுட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஆபீஸ் போறது அவருடைய பிளான். அதனால ரெடியா இருக்க. இந்த நேரத்துல அவங்க ஒய்ஃபு கொண்டு வந்து காஃபி வைக்கிறாங்க, அது பக்கத்திலேயே இருக்கு. ஆனா இவரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கோவிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த நியூஸ்ல வருது, அதை பத்தி படிச்சுட்டு, அந்த மழை எல்லாம் பெய்யுது அதை பத்தி பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு, படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்க பொண்ணு திடீர்னு ஒரு 7th ஸ்டாண்டர்ட்னு இமேஜின் பண்ணிக்காங்க, வேகம் ஓடி வந்து, டாடி நேற்று எங்க ஸ்கூல்ல ஒரு முக்கியமான இது நடந்துச்சு, ஒருத்தர் வந்தாரு எங்க கிளாஸுக்கு அப்படின்ட்டு ஒரு ரொம்ப எமோஷனலா அதை பத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. அது வந்த வேகத்துல அதோட கவனம் ஃபுல்லா அதை சொல்லணும் அப்பா கிட்ட, அந்த எமோஷனலா அதை வெளிப்படுத்துறதுலதான் இருந்துச்சே தவிர அந்த முன்னால இருந்த காஃபி அது கண்ணுக்கு படல. அந்த காஃபி தட்டி விடப்பட்டது, அது அவரோட ஷர்ட்ல படுது, சுட்ட சுட்ட உடம்பெல்லாம் காஃபில குளிச்சிட்டேன். அப்படியே கொதிக்க கொதிக்க உடம்பெல்லாம் வந்ததா. அப்போ அவருடைய மனநிலை இப்ப கம்பல்சரி 2 அப்பாக்கள் பதில் சொல்லலாம். இந்த இடத்துல நீங்களா இருந்தா வாட் இஸ் யுவர் ரியாக்ஷன்? காஃபி அப்படியே கொதிக்குது, உடம்பெல்லாம் கொட்டிருச்சு, அந்த பொண்ணோட கவனக்குறைவு, அப்ப சட்டையில அது பட்டுருச்சு. ஓகே, இப்போ 2 அல்லது 3 அப்பாக்கள் இதுக்கு பதில் சொல்லலாம், அம்மாக்கள் இல்ல அப்பாக்கள். அடிதான் சார். ஓகே, உங்க பேரை சொல்லிட்டு சொன்னா என்ன நல்லா இருக்கும்? காளிதாஸ். காளிதாஸ். ஓகே, மறைமலை நகர் சார். நீங்க கேள்வி கேட்டே என்ன ஒரு வழி பண்ணுவீங்க. ரைட்டு காளிதாஸ். குட். அடுத்தது வேற யாராவது? அப்பா இருக்கீங்களா? சார் சார் வணக்கம் சார். சார் செல்வம் ஃப்ரம் தர்மபுரி. சொல்லுங்க. தர்மபுரியில இருந்து சார். சார் கோவப்படக்கூடாது சார் அந்த இடத்துல. நம்ம கோவப்படக்கூடாதுன்னு நான் கேக்குறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் கோவம் வரும் சார், கோவம் கண்டிப்பா வரும். வரும் சார். அந்த நேரத்துல அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன சொல்ல வந்தோ அதை கேட்கறதுக்கு முயற்சி பண்ணணும். பாருங்க, இப்ப அங்க கோவம் வராத பாத்துக்கோங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹலோ, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சதீஷ்குமார், திருச்சி. சதீஷ் ஐயா, கண்டிப்பா கோவம் வரும், அது அப்பங்கய்யா. இப்போ உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுல இருந்து கொஞ்சம் நல்ல மாற்றமே மாறி இருக்கு, இனி வராது. ஓகே, இவர் நல்ல எஸ்கேப் ஆகுறாரு. ஓகே சதீஷ். இல்ல, கோவம் கண்டிப்பா வருங்கய்யா, நான் ஒத்துக்கிறேன். ரைட்டுங்க. ஓகே ஓகே மீட் பண்ணுங்க. வணக்கம் ஐயா. அன்பு அதிகமா இருக்க இடத்துல கோபம் பேச வராதுங்கய்யா. சரிங்க. நம்ம பாசமா வளர்த்த பிள்ளை நம்ம மேல இப்படி பண்ணும்போது பெருசா வராது. இப்படி பண்ணாதப்பான்னு சொல்லி அன்பா சொல்லிட்டு போயிடலாம். ரைட்டுங்க, வாழ்த்துக்கள். மீட் பண்ணிக்கோங்க போதும். அதாவது இந்த இடத்துல 2 அப்பாவை காட்டுறேன். ஒரு அப்பா சட்டனா ரைஸ் ஆகுறாரு, பல்லான்னு ஒண்ணு விட்டார். 1 இல்ல 2, இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1, நீதான் அப்படி போட்டு திட்டுறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு சுட்டுருச்சு அந்த கோபம். அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட அங்க தேங்கி இருக்கிறது நிறைய இருக்கு. ஆபீஸ் டென்ஷன், மத்த இந்த பேண்டமிக்ல வந்தது, பினான்சியல், இது எத்தனையோ உள்ளுக்குள்ள வச்சிருந்தாரு. அதுக்கெல்லாம் இப்ப கிடைச்சிச்சு, பலார் 2 அறை விட்டுட்டாரு. அந்த பொண்ணுக்கு அப்படியே சும்மா வந்தது பாவம், அழுக, மூஞ்செல்லாம் வீங்கி போச்சு, அழுது உட்காந்துட்டு. அது ஏன்னா அதோட எண்ணங்களே வேற, சொல்ல வந்ததே வேற. ஓகே, இது ஒரு அப்பா நினைச்சா
அந்த நடந்தப்போ உடனே அவங்க அம்மா கிச்சன்ல இருந்து வந்துட்டு அவங்களுக்கு கோவம், பிள்ளைய அடிச்சிட்டாருல உடனே இவர் பெரிய கலெக்டரு, பேப்பர் படிக்கிறாரா, ஏன் அந்த காப்பி குடிச்சிட்டு அப்புறம் படிக்க வேண்டியது தானே, அதை ஏன் அவ்வளவு நேரம் வச்சுட்டு இருக்கணும், இது பாருங்க. அப்ப பதிலுக்கு அப்பா அவர்கிட்ட, ஆமா பிள்ளைய உன்னை மாதிரியே வளர்த்து வச்சிருக்கிறார், முன்னால என்ன இருக்குன்னு தெரியாதா அப்படின்ட்டு அதுக்கு ஆர்கியூமெண்ட்டுங்க. 3 பேருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது அதோட விடுமா? இல்ல, ஸ்கூலுக்கு போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இவர் வந்து வேற இவரு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வேற மட்டும் வா போலான்னு கூட்டிட்டு போவா, அதை அழுது தூக்கிட்டு அதுக்கப்புறம் பேக் தூக்கிட்டு போறாங்க. அந்த குழந்தைய கொண்டுட்டு போய் ஸ்கூல்ல தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு. ஆபீஸுக்கு போனா அங்க போன இடத்துல பேண்ட் மாத்தி போட்டு வந்ததுனால ஆபீஸ் சாவிய டிராயர் சாவியை அங்கேயே விட்டு வந்துட்டாரு. அன்னைக்கு ஃபுல்லா டென்ஷனு, நிம்மதியாவே இல்லை. சாயங்காலம் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நவக்கிரக மாதிரி, அம்மா ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம் அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஸோ 2 நாள் ஆகுது அந்த வீட்டுல மறுபடியும் அந்த பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் கிடைக்கிறது. இது ஒரு அப்பா. ஓகே, இன்னொரு அப்பா இதே இன்சிடென்ட்ல என்ன பண்றாரு, ஊத்திருச்சு, சுட்டுருச்சு, வலிச்சுது, கொஞ்சம் சுதாரிச்சுட்டு, பாத்தியா இங்க பாரு எந்த அளவுக்கு சவுண்டு போயிருக்கு, நீ கொஞ்சம் கவனமா வந்திருக்கணும்ல, கொஞ்சம் இதெல்லாம் பிராக்டிக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் இருக்குங்க, கொஞ்சம் நம்மள பக்குவப்படுத்திட்டவங்களுக்கு இது பாசிட்டிவ். அதே சொல்லிடுறேன், கோவம் வரதான் செய்யும், மனுஷங்கன்னா வரும். ஆனா அதையும் தாண்டி அந்த பிள்ளைங்க மேல அதை புரிய வைக்கிற விதத்தை எடுத்துக்கிட்டோம்னா, பாத்தியா இப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு கால் இந்த மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணிட்டா நீ கொஞ்சம் பார்த்து வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அது நம்ம போட்டோம், நீ என்னமோ சொல்ல வந்தியா சொல்லு அப்படின்னு இந்த அப்பா அந்த பொண்ணை கேட்டிருந்தா அந்த பொண்ணு அது சொல்லாது. சாரிப்பா சாரிப்பா, சட்டையை கழட்டி விடுங்கப்பா, தொடக்கு தண்ணி எடுத்து வந்து தொடச்சு விடும், சாரிப்பா நாங்க கொஞ்சம் பார்த்து வந்திருக்கோம், ஐயோ சுற்றுச்சுன்னு ஒரு 100 தடவை எக்ஸ்கியூஸ் கேட்கும். அதுக்கு அவங்க அம்மா அவங்க உள்ள நொடிந்து, நான் பாரு காப்பியை வச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன், அது குடிக்கிற வரைக்கும் இருந்துடக்கூடாதா, அவங்க இப்படி ஒருத்தர் பங்குக்கு அவங்கள நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு இறங்கி போகும்போது அந்த குடும்பத்தில் அந்த பிரச்சனை அப்படியே போயிடும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். சோ அந்த 2 அப்பாவில் நாம் எந்த அப்பாவா இருக்கலாம். அந்த ரிச் டாட் புவர் டாட்ல ராபர்ட் கியோசாகி இருந்தார்ல, பணக்கார அப்பா ஏழை அப்பா, அந்த மாதிரி இங்க கோவக்கார அப்பா சாந்தமுள்ள அப்பா, இதில் நீங்கள் எந்த அப்பா என்று நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட் இப்ப அம்மாவுக்கு வரலாம். இது ஒரு அம்மா, தன்னோட குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, சின்ன குழந்தை, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இமேஜின் ஏதோ ஒண்ணு. அந்த குழந்தைக்கு அனுப்புறதுன்னா எவ்வளவு கஷ்டம் அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். அப்படியே அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி ட்ரெஸ் பண்ணி பவுடர் அடிச்சு எல்லாம் சீராட்டி பாராட்டி தலை சீவி சாப்பாடு ஊட்டி எல்லாம் வச்சுட்டு பேக்கு லஞ்ச் பேக்கு ஸ்கூல் பேக்கு எல்லாம் வச்சுட்டு, கண்ணா இப்ப உன்னோட வேன் வரப்போகுது, நீ ரெடியா இரு, அம்மா பாத்ரூம் போயிட்டுறேன் அப்படின்ட்டு போறாங்க. போயிட்டு வந்து பார்த்தா பையனாக்காரம் தேடுறாங்க. மாடியில ஒரு ரூம்ல கடியில இருக்கான். அவன் கால்ல ஷூ இல்ல, டை இல்ல, ஐடி கார்டு இல்ல, எல்லாத்தையும் கழட்டி எங்கேயோ போட்டு அவன் போய் அங்க உட்காந்துட்டு கீழே ஒரு பென்சிலை வச்சுட்டு உருன்னு ஓடிட்டு இருக்கான். சரிங்களா? இப்ப அந்த அம்மா வேன் வந்து அங்க ஹார்ன் அடிச்சிட்டு இருக்கு. ரியாக்ஷன் எப்படி? இப்ப அம்மாக்கள் 3 பேர் பதில் சொல்லலாம். சொல்லுங்க, ஒன் வேர்ட் ஆன்சர் தான் நல்லது. நீங்க அந்த குழந்தையை கிட்ட வாட் இஸ் யுவர் ரியாக்ஷன்ஸ்? டக்கு டக்குன்னு வாங்க. வரமாட்டீங்களா? கொடுத்தீங்களா இல்லையா? அன்மியூட் கொடுங்க. குணேஷ். வணக்கம் சார். வணக்கம். மதுரையில இருந்து மேரி பேசுறேன் சார். சொல்லுங்க மேரி. 3 வருஷத்துக்கு முன்னாடி நார்மல் பேரண்ட்ஸ் சார், நானு நார்மல் மதர். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு வந்து நான் ரொம்ப கோவப்படுவேன். இப்ப அப்படி இல்லை.
அதாவது ஒரு சில காரணங்கள் இருக்கு அதுக்கு. அது வந்து நான் ஒரு நாள் உங்ககிட்ட நான் பேசிட்டு பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன். இப்போ நான் எப்படின்னா கிச்சன்ல நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து பசங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவேன். எடுத்து வச்சிட்டியா, ஒரு தடவை செக் பண்ணு, எல்லாம் பண்ணிட்டியா அப்படின்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்லி கிச்சன்ல நான் சமைச்சிட்டு இருக்கும் போதே குழந்தைங்களுக்கு வந்து எல்லாம் செக் பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு. இது முன்னாடி பண்றது இதெல்லாம் ஓகே, நான் கரெக்டா இருக்கேன். நான் சொல்றது இந்த இடத்துல ரியாக்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டா ஏன்னா டைமுக்காக பண்ணலாம். அதான் சொல்றேன். அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் நார்மல் மதர், கண்டிப்பா கோவப்படுவேன். ரியாக்ட் அவங்கள அடிப்பீங்க, ரியாக்ட் பண்ணுவேன், திட்டுவேன். இப்ப வந்து கிடையாது. ஓகே குட். அது எப்படின்றத நான் உங்ககிட்ட நாளைக்கு நான் கால் பண்ணி பேசுறேன். சூப்பர். ஓகே, வெரி குட். थैंक यू சார். थैंक यू. வணக்கங்கய்யா, நான் பிரேமா. நான் சின்ன வயசுல நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு டைம் பண்ணேன். எங்க அம்மா என்னை வெளுத்து வாங்கிட்டாங்க. வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான். ஓகே, இவங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா நான் என்ன பண்ணேன்னு இவங்களே ஒத்துக்கிட்டாங்க. குட். நெக்ஸ்ட் அடி வாங்கிட்டாங்க. ரியாக்ஷன். ஓகே, அடுத்து. வணக்கம் சார், சரஸ்வதி. பயங்கரமா டென்ஷன் ஆகி கோவம் வரும் சார், அடி வெளுத்து வாங்க வேண்டியதுதான். வெரி குட். அவ்வளவுதாங்க. இதெல்லாம் யதார்த்தத்தை தான் நான் கேட்க வரேன். வெரி குட். மியூட் பண்ணிக்கலாம், போதும். இப்போ வாங்கல, இந்த இடத்துல மியூட் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க மேரி மேடம் சொன்னது சரி, மத்தவங்க சொன்னது சரி, எல்லாமே என்ன இருக்குன்னா அந்த இடத்துல அவங்க 3 வருஷத்துக்கு முன்னால நார்மல் ரியாக்ட் பண்ணுவேன். இப்போ நான் மெச்சூர் ஆயிட்டேன், பல காரணங்கள் அது சொல்றாங்க. அது பின்னாடி அவங்களே அடுத்த பேரண்டிங்ல கூட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். இப்போ புரிஞ்சுக்கோங்க, ஏன் அந்த ரியாக்ட் பண்றோம். காரணம் நம்மளும் அத முதல்ல அந்த அப்பா மாதிரி ஏற்கனவே நம்ம பல டென்ஷன்ல இருக்கும்போது நம்மளே அறியாமல் வருது. ஓகே, வந்துருச்சுங்க. அந்த பையனை போட்டு 4 சாத்தி, ஏன்னா வேன் அங்க ஆர்ன் அடிச்சிட்டு இருக்கு, பொறுப்பு இல்லாத பையன் அப்படிங்கிறோம், தலையா அடிச்சுக்கிறோம். ஓகே, எனக்குன்னு வந்து பிறந்திருக்கிறியங்கிறோம், உங்க அப்பனை மாதிரியே பண்றியடாங்கிறோம். ஏதோ ஒண்ணு சொல்லி அந்த குழந்தைய திட்டி அடிச்சு அதுவோன்னு அழுதுட்டு இருக்க, எங்கேயோ ஷூ எடுத்து மாட்டி டை எடுத்து இருக்க கட்டி வேன் ஆர்ன் அடிச்சுட்டு இருப்பா வரேன்னு சொல்லிட்டு பேக் ஈவினிங் எல்லாம் தூக்கி கொண்டு போய் வேனுக்குள்ள போட்டு ஒரு பெருமூச்சு வரும். அப்பா போதுங்களா, அந்த பையன் அழுதுகிட்டே போயிடுறான். வேன் கிளம்பி போயிடுது. ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க போய் நல்லா இருப்பான். அந்த பையன் மறுபடியும் ரிட்டர்ன் வர்றப்ப ஃபேனை விட்டு இறங்குற வரைக்கும் நல்லா தான் இருப்பான். ஆனா அப்ப இறங்கும் போது போவோம், பேக்கை கொண்டு போய் அப்படி தூக்கி வீசுவான், ஷூவை கழட்டு எங்கேயாவது போடுவான், அப்படியே சும்மா பயங்கர கோபத்துல உட்காந்துட்டு இருப்பான். இதை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். சின்ன பையன்னு நினைக்காதீங்க, இது எல்லாருக்கும். இதே இன்னொரு அம்மா என்ன பண்றாங்க, அந்த பையன் அந்த மாதிரி பண்ணனப்ப கண்ணா என்ன பண்ற அப்படின்றாங்க. ராக்கெட் விட்டுட்டு இருக்கேன் அப்படின்றான். இவங்க குடிங்க, ஆஹா சூப்பரா இருக்கும் ராக்கெட்டு, ஆனா ஒண்ணு பாத்துக்கோ, எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, வேனு கிளம்பி ரெடியா நின்றுட்டு இருக்கு, நீ கிளம்பி போ, சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் நானும் உனக்கு கம்பெனிக்கு வரேன், 2 பேரும் சேர்ந்து ராக்கெட் விடலாம் அப்படின்றாங்க. அந்த குழந்தை அப்படியா சரி, ஷூ சாக்ஸை மாட்டிட்டு டை கட்டிட்டு அது கிளம்பி போயிடுச்சு. ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே வேனை விட்டு இறங்கின வருது, அம்மா ராக்கெட் ரெடியா, வாங்க விடலாம். அப்போ அதோட எண்ணங்கள் ஃபுல்லா எங்க இருந்துச்சுன்னு பாருங்களேன். இதுக்கு பேர் தான் ரேப் ஒண்ணும். புரியுதுங்களா? அப்போ அந்த குழந்தைங்கிற தப்பு பண்ணத்தான் செய்யும். இப்ப பிரேமா சொன்னாங்களா, அவங்க அம்மா வெளுத்து வாங்கிட்டாங்க, அது குழந்தை தப்பு பண்ணதான் செய்யும். நம்ம தான் அதை கரெக்ட் பண்ணணும். எப்படி? அடிச்சு இல்லை, அடிப்பட்ட. ஏன்னா எல்லாரும் அடிச்சோதானே அப்படின்றோம்ல, அடிச்செல்லாம் இல்ல, அன்பினால். இது மாதிரி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அந்த குழந்தைகள் நம்முடன் ஒரு ரேப்போ பில்டிங் இருக்கும். அப்படி இல்லாத அந்த காலகட்டத்துல அடிச்சு வளர்த்தனா பெருசானதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட பயம் இருக்குமே தவிர அன்பு வராது. So the fear is opposite of love. Wherever the fear there, love absent இருக்கு. எங்க லவ் அன்பு வருதோ அங்க ஃபியர் வராது. இவ்வளவுதான் விஷயம். So in order to get rapport with the kids, you have to show your faith. அன்பை கொடுங்கள், அரவணைப்போடு இருங்கள், கருணை காட்டுங்கள், பாசத்தை பொழியுங்கள், செல்லம் வேண்டாம்.
சமைக்கும் போது சுத்தமாக இருப்போம், எண்ணத்திலும் சரி மனதிலும் சரி. அந்த எண்ணங்கள் மிகப்பெரிய ஆற்றலை நமக்கு கொடுக்கும். ஓகே, ரைட்டுங்க. இப்போ நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய இந்த இதெல்லாம் டிலே ஆனதுனால ஆல்ரெடி டைம் ஓவர் நினைக்கிறேன். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நிறைய நம்மளோடது ஒரு 30 பாயிண்ட்ஸ் கொண்டு போவோம். மெமரி டிப்ஸ், சாரி பேரண்டிங் டிப்ஸ்லயே இந்த மெமரின்னு சொல்லி எனக்கு அதே டிஃபால்ட்டா இருக்கு. பேரண்டிங்லயே இன்னைக்கு 7 பாயிண்ட் பார்த்திருக்கோம், 1 to 7 பார்த்திருக்கோம். இன்னைக்கு அதே மாதிரி 8 முடிச்சிருந்திருக்கலாம். இதெல்லாம் இந்த அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ஸ் எனக்கு வந்துருச்சு. அடுத்த வீக் இதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ யாருக்கு வேணாலும் கேள்விகள். ஃபர்ஸ்ட் இந்த யூடியூப் லைவ்ல இருக்கிறவங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டி அவங்களுக்கு கொடுப்போம், அதுல இருக்கிறவங்க கேட்கிற கேள்வி சேட்டிங்ல கேட்டால் எனக்கு அதை கொஞ்சம் இது கொடுங்களேன், கேட்டு சொல்லுங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அன்மியூட் பண்ணி பேச கொடுங்க. ஜூம்ல இருக்கிறவங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம், யூடியூப்ல இருக்கவங்க சேட் பண்ணலாம். கேள்விகள் பார்த்துட்டு ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் ஜோலார்பேட்டையில எங்க இருந்து பேசுறீங்க? ஜோலார்பேட்டைங்க. ஜோலார்பேட்டை, சொல்லுங்க. ஐயா இப்போ நான் வந்து பசங்க கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியா இருப்பேன், அடிக்கவும் செய்வேன். அந்த மற்ற நேரத்துல ரொம்ப செல்லம் எல்லாம் கொடுக்க மாட்டேன். சரின்னா சரி, தப்புன்னா தப்பு, அந்த மாதிரி இருப்பேன். இப்போ ஆனா என்னோட அவங்க பாட்டி வந்து பாத்தீங்கன்னா என்னோட அம்மா ரொம்ப அப்படி செல்லம் கொஞ்சுவாங்க. இப்ப நான் வந்து பல்பொடியில தான் பல்லு தேய்க்கணும், இதுதான் நல்லது தங்கம் அப்படியே சொல்லி இப்படி பண்ணோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல நீ பேச அப்படின்வாங்க. இப்ப நான் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க இது நல்லது. ஆனா அம்மா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் சாப்பிட்டாதான் நல்லது, அதனால பூஸ்ட் வாங்கி பால் கொடுப்பேன். ஸோ இப்படி இருக்கும்போது என்னோட சின்ன பையன் வந்து ஃபுல்லா அவங்க கிட்டே தான் பார்த்தீங்கன்னா பண்ணிப்பான். இருப்பேன். இப்ப என்னால வந்து அவங்கள எழுத்துக்கிட்டும் எதுவும் பண்ண முடியாது. எழுத்துக்கிட்டேன்னா ஒரு அவங்க அவங்க நான் பையனை திட்டும் போது அவங்க என்ன திட்டினாங்கன்னா நான் திருப்பி கூட அம்மாவை இப்ப அவங்க சொல்றதான் அப்படின்னா அவங்க சொல்றது அவங்க பிடிச்சிருக்கு. ஆடியோ கிளியரா வரல உங்ககிட்ட இருந்து. கிளாரிட்டி கிடைக்கிற உங்களோட ஆடியோ இது வரைக்கும் கேட்டுச்சு. அதாவது உங்களோட அவங்க பாட்டி நல்ல செல்லம் கொடுக்குறாங்க, அதனால குழந்தைங்க அவங்க கிட்ட அட்டாச் ஆகுறாங்க, நீங்க கரெக்டா இருக்கிறீங்க, அப்போ உங்களை விட்டுட்டு அவங்க பக்கம் போயிடுவாங்கன்ற ஒரு ஃபியர் உங்களுக்கு இருக்கு, அதுதானே? அப்படியேதான் போறான் அவன், அப்படியேதான் போறான். இது வந்து நல்ல விஷயமே இல்லையே, எல்லாமே வந்து இப்ப நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு கேட்க மாட்டேங்குதே. ஓகே இருங்க, நீங்க இப்ப இது வரைக்கும் பேசுனதுக்கு நாம முடிச்சுக்கலாம். வேற நீங்க அது ஒருத்தவங்க பேசுறது உங்களோட ஆடியோ எனக்கு கிளியரா கேட்கிற மாதிரி இருந்தா பேசுங்க. ஓகே ப்ளீஸ். இது எல்லாருக்குமே கேட்டிருக்கோம். அவங்க கேட்டது இது வரைக்கும் சொன்னதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். பேரண்ட் இது எல்லா வீட்லயுமே இருக்குதுங்க. பெரியவங்க தாத்தா பாட்டி இருக்கிற இடத்துல அவங்க முன்னால இவங்க குழந்தைய திட்டினாவோ அடிச்சாவோ அவங்க வந்து உள்ள போட்டுருவாங்க, உடனே தூக்கிக்குவாங்க. அப்ப இவங்களால ஒரு டிசிஷன் எடுக்கவும் முடியாது, கண்டிஷன் பண்ண முடியாது. இது நடக்குது. ஓகே, இது இயல்புதான். ஏன் அப்படின்னா அந்த தாத்தா பாட்டி அவங்க ரேஞ்ச், அவங்க ஏஜ், உங்களுடைய பொறுப்புணர்ச்சி வேற. முதல்ல உங்களையவே வளர்த்தனவங்க அவங்கதான். எனக்கு தெரியாதா, குழந்தை வளர்த்துறத பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்ற மென்டாலிட்டி அவங்களோடது. உங்களோடது அது உங்க காலம், இது எங்க காலம், இப்பெல்லாம் இப்படித்தான் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றது இது ஒண்ணு. ஓகே, இப்ப நீங்க வந்து இதுலதான் பண்ணணும், இததான் பண்ணணுங்கிறது உங்களோட பெர்ஃபெக்ஷன். அவங்க குழந்தை தானே இருக்கட்டும் அப்படிங்கிறது அவங்களோடது. இந்த இடத்துல நம்ம 2 பேர்த்துக்குமே நியூட்ரலா தான் பண்ணணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா
இப்போ அந்த குழந்தைங்க கிட்ட அவங்கள பத்தி தவறான இது கொடுத்தோம்னா, அவங்க சொல்றதை கேட்க கூடாதுன்னு சொல்லி நீங்க கண்டிஷன் போட்டா அந்த குழந்தை உங்களை மதிக்காது. காரணம், தாத்தா பாட்டி மேல அவங்களுக்கு பாசம் நல்லா இருக்கும். அடுத்தது, அவங்கள நீங்க இந்த குழந்தைங்க முன்னால இல்ட்ரீட் பண்ணாலும் இவங்க உங்க மேல ஒரு கோபம் உள்ளுக்குள்ள பதியும். அதனால பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். அப்படியா, சரி பாட்டி சொல்றாங்க தானே, அதனால இப்போதைக்கு நீ பாட்டி சொல்றதுக்காக பண்ணு. பட் அதுக்கப்புறம் அவங்களோட ஆப்சன்ஸ்ல பாட்டியே சொன்னோம், நான் உன் நன்மைக்கு தான் சொல்றேன்னு அதை நீங்க கொஞ்சம் அறிவுபூர்வமா, அறிவியல் பூர்வமா உணர்த்த முயற்சி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா அது புரிஞ்சுக்கிற ஸ்டேஜ் வரும். அதுக்குன்னு உடனே ரிசல்ட் ஒண்ணுன்னு எதிர்பார்க்காத, ஓகே அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. போக போக அதுவா சரியா போயிடும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். சார் கேக்குதுங்க சார்? சார் யூடியூப்ல கேட்டிருக்காங்க சார். சார், when I call my son many times for some work but he didn't obey my words, in this situation what I do sir? நாகவடிவுங்கறவங்க கேட்டிருக்காங்க சார். ஓகே ஓகே. நாகவடிவு அவங்க டீச்சர், அவங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்கு. ஐ திங்க் சூலூர்ல இருந்து. அதாவது குழந்தைங்க பின்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குங்க இருக்கு. they never obey. புரியுதுங்களா? they never obey. அது நான் பின்னால அது வரும், அதனால அவங்க கேட்டதுனால சொல்லிடுறேன். அவங்க பேரண்ட்ஸுக்கு குழந்தைங்க ஒபே பண்ணணும்னு நினைச்சா, இது நீங்க அதான் டீச்சர்னு முதல்ல சொல்லிட்டேன். ஸ்கூல்ல டீச்சருக்கு தான் அந்த ஒபீடியன்ட்லின்ற வேர்டு வரும். யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. மற்ற இடத்துல எல்லாம் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் சின்சியர்லின்னு தான் லெட்டரே கூட எழுதுறோம். அதனால டோன்ட் எக்ஸ்பெக்ட் த ஒபீடியன்ட். ஓகே, அதுக்கு நான் பின்னாடி வர பாயிண்ட் இருக்கு, அதனால இப்பயே அதை ரொம்ப டெப்தா போக வேண்டாம். அது இருக்கு, நான் அதை அப்ப ரீசனபிளா நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலோ கிடைக்கும், அது காரணம் கிடைக்கும். they never obey. பட் அப்ப என்ன, அதுக்கு விட அந்த அடுத்த பாயிண்ட்ல வரும், பின்னாடி வர பாயிண்ட்ல வரும். பட் they never obey. அது ஏன்றதை நான் அப்புறம் சொல்றேன். ஆனா அது ஒபேட் இருந்தா நான் யாருக்கு நியாயப்படுத்தல, அது காரணம் இருக்கு, பின்னாடி வருவோம். அதுக்கு வேற காரணம் இருக்கு. சார் நெக்ஸ்ட் क्वेश्चन சார். சார் சுரேஷ் சிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க சார். அன்பா இருக்க நினைக்கிறேன், முயற்சிக்கிறேன், பட் ஏனோ முடியல அப்படின்னு கேட்டாங்க. கேள்வி அவங்க குழந்தைங்க, இது நம்ம பேரண்டிங், குழந்தைங்க கூட அன்பா இருக்க முயற்சி பண்றாங்க சார், பட் ஆனா முடியல. அன்பா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. ஏன் முடியல? காரணம், எனக்கு உள்ளுக்குள்ள யாரோ மியூட் பண்ணலாம், உள்ளுக்குள்ள நான் தேக்கி வச்சிருக்கிறது நிறைய இருக்கு, தண்ணு கணக்குல வச்சிருக்கிறேன். அப்ப சட்டிக்குள்ள எது இருக்கோ அதுதான் அகப்பையில வருவாங்க. நீங்க அங்க உள்ளுக்குள்ள வேற வச்சுக்கிட்டு நீங்க வேற ஒண்ணு எதிர்பார்த்துக்கிட்டு வரணும், நானு வரணும், இது வேணும் வேணா வருமா? அங்க என்ன இருக்கோ அதான் வரும். அப்ப இங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது ஃபியர், இன்செக்யூரிட்டி, ஸ்ட்ரெஸ், ஹேட்ரட், jealousy, anger, anxiety, resentment, worry, இன்னும் retaliation, enmity, criticism, இப்படி நிறைய சொல்லுவேன். அவ்வளவு நம்ம அடுக்கி வச்சிருக்கிறோங்க. இதெல்லாம் நெகட்டிவ். பாசிட்டிவ்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஹாப்பினஸ், பிளிஸ்ஃபுல், ஜாய், என்டர்டைன்மெண்ட், லவ், ஃபெய்த், இப்படி இதெல்லாம் பாசிட்டிவ். அப்ப நாம எதை உள்ள வச்சிருக்கிறோம்னு கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்க. அப்போ எதை அதிகப்படுத்தணும்னு பாருங்க, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நல்லது வரும். இவ்வளவுதான் விஷயம். சோ முதல்ல உள்ளுக்குள்ள எதை நம்ம வச்சிருக்கிறோம்னு ஒரு செல்ஃப் அனலைஸ், செல்ஃப் அசஸ், இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படி பண்ணி பாக்குறப்ப உள்ளுக்குள்ள தேவையில்லாத குப்பை கூலங்கள் நிறைய இருந்தா அதை எப்படி கிளீன் பண்ணுமோ அப்படி பண்ணிடலாம். அதை பண்ணிட்டோம்னா நல்லது நிறைய இருக்கும், அன்பு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகே, அவரோட பாயிண்ட். இப்ப நீங்க இங்க வரலாம், ஜூமுக்கு வாங்க சார். என்ன இருக்காங்க சார் யூடியூப்ல? யூடியூப்ல அடுத்த சான்ஸ் கொடுங்க. ஓகேங்க சார். ஜூம்ல ஒரு 2 இருக்கு, அப்புறம் ஓகேங்க சார். சார் ஜூம்ல பேசலாங்க சார். அன்மியூட் பண்ணுங்க. பண்ணிடுங்க சார். சார் மேரி பேசுறேன் சார், மதுரையில இருந்து.
இப்ப ஒரு பேரண்ட் வந்து சொன்னாங்கல்ல, ஆக்சுவலா அவங்களோட பாட்டி செல்லம் கொடுக்குறாங்க, இவங்க வந்து கரெக்டா இருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலா இவங்க வந்து பேசி வந்து பையன்கிட்டயோ இல்ல பாட்டிக்கிட்டயோ பேசி வந்து மாத்த முடியாது. அதுக்கு பதிலா ஒரு சின்ன டிப்ஸ், அவங்க பையன் பக்கத்துல இருக்கும்போது இவங்க பக்கத்துல உட்காந்து மனசுல பேச சொல்லுங்க. இது வந்து நல்லது, இது வந்து செஞ்சா வந்து சரியா இருக்கும் அப்படின்னு வந்து மனசால அவங்க பையன் முகத்தை பார்த்து பேசினா வேகமா வந்து பையனோட ஹார்ட்ல போய் பதியும். அதே மாதிரி அவங்க பாட்டி பக்கத்துலயும் உட்கார்ந்து பேசினா அவங்களும் கொஞ்சம் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது ஒரு சின்ன டிப்ஸ். தேங்க்யூ சார். ரைட், அடுத்தது பேரண்ட்ஸ். ஹலோ சார். சார் என் பேர் கவிதா, பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சார் ஆக்சுவலா வந்து என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு குழந்தைங்கிட்ட. நான் வந்து ஓரளவு ஸ்ட்ரிக்ட் பிளஸ் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பேன், மிச்ச இடத்துல பாசமா இருப்பேன். என் பையனுக்கு வந்து இப்போ அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு மாதிரி ஒரு அவங்க அப்பானாலே அவனுக்கு ஒரு பயம். அதாவது அவங்க அப்பா இருந்தா ரொம்ப அப்படியே அமைதியா இருப்பான். அவங்க அப்பா வந்து வெளியே போயிருக்காரு அப்படின்னா அவன் பயங்கரமா ஆட்டம் போடுறது, அவனை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது நல்லதா கெட்டதா அப்படின்றது நான் நல்லதான் வளர்க்குறேனா எப்படின்னு தெரியல. நான் வெளியே கூட்டிட்டு போகும்போது நான் ஒரு மேரேஜ் அட்டென்ட் பண்ணும்பொழுது பார்த்தா இவன் ஏஜ் பசங்க வந்து அவங்க அந்த இலையில இருந்ததெல்லாம் வந்து அப்படியே கீழே கொட்டிட்டு அவங்க பேரண்ட்ஸையும் சாப்பிட விடாம அப்படி ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த மாதிரி பண்றது நான் பார்த்தேன். இவங்க வந்து அவங்க அப்பா பக்கத்துல உட்காந்து ரொம்ப அமைதியா சாப்பிட்டு இருந்தாங்க. எல்லாருமே சொன்னாங்க நீங்க நல்லா பசங்களை வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை இப்படி இந்த அளவு ஸ்ட்ரிக்ட் தேவையோ அப்படின்னு சில சமயம் கூட தோணுது எனக்கு. ஆனா எனக்கு இது சரியா அப்படின்றது தெரியல. அவன் வந்து எப்படின்னா அவங்க அப்பா இருந்தா கொஞ்சம் மறைக்கிறது நிறைய அந்த பயம் கலந்த அந்த இது வந்து ஒரு ஆக்டிங் மாதிரி எனக்கு தோணும். நான் ஏன்டா நீ இந்த மாதிரி ஆக்ட் பண்ற, எப்பவும் போல கேஷுவலா இரு அந்த மாதிரி. ஆனா இருக்கல, அது கரெக்டான்றது எனக்கு தெரியல, எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரியல. ஓகே, நான் சொல்ல மாதிரி சொல்லுங்க சார், சொல்லுங்க. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் பயங்கர ஸ்ட்ரிக்ட், நான் மோஸ்ட் பெர்ஃபெக்ட் பேரண்ட் அப்படின்னு யாரு நீங்க இருந்தாலும் சரிங்க, அந்த ஸ்ட்ரிக்ட் எந்த அளவுக்கு அவங்கள கட்டுப்படுத்தி வைக்கிறீங்களோ அப்போதைக்கு அவங்க உங்க முன்னால கட்டுப்பட்டு இருப்பார்கள். பிகாஸ் ஆஃப் த ஃபியர், உங்க மேல இருக்கிற பயத்தினால் அவங்க கட்டுப்பட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ் அவங்க இண்டிவிஜுவாலிட்டிக்கு வரும் பொழுது அது அத்தனையும், இப்போ ஒரு இந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிற ஒரு ஊஞ்சலை இப்படி இழுக்கிறீங்க, எவ்வளவு தூரம் இழுத்துட்டீங்களோ விட்டுட்டீங்கன்னா அவ்வளவு தூரம் ஆப்போசிட்ல போகும். புரியுதுங்களா? சோ நீங்க எவ்வளவு தூரம் கட்டுப்படுத்தி வச்சீங்களோ விட்டதுக்கு அப்புறம் அவ்வளவு தூரம் ஆப்போசிட்ல போகும். பரவாயில்லையா? இல்ல சார், ஆக்சுவலா வந்து நான் இப்போ என் ஹஸ்பண்ட கரெக்ட் பண்ண முடியாது. நாட் ஒன்லி ஃபார் யுவர் ஹஸ்பண்ட், திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல். அத புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு முடியாது, பட் நான் இது ஜெனரல், உங்கள் மூலமாக இது நான் மத்தவங்களுக்கும் கொடுக்கிற விஷயம். அதாவது கட்டுப்படுத்த வேண்டியது கரெக்ட் தான், கண்டிஷன் பண்ணணும். ஆனா பயமுறுத்தி வச்சிருக்க கூடாது. அப்படி பயப்படுத்தி வச்சா அந்த பயம்ங்கிறது ஆள் மனசுல பதிஞ்சிட்டு எல்லா இடத்துலயுமே அந்த பயம் இருக்கும். ஒரு பப்ளிக்ல போய் பேசுனா பயம் வரும், இல்ல ஒருத்தங்கிட்ட பேசுனா பயமா இருக்கும். காரணம் நம்மள தடுக்கப்படுறது, அடக்கப்படுறது, ஒடுக்கப்படுறது. இப்ப புரியுதுங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைங்க சொன்னீங்கல்ல அது அப்படி இப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கு. அதை நம்ம என்னைக்கு அந்த வயசுனா அப்படிதான் இருக்கும். அதுக்குன்னு அவங்க அப்படியே பிடிச்சு வச்ச பிள்ளையார மாதிரி அப்படியே உட்காரணும், அப்படியே சாப்பிடணும், எந்திரிக்கணும். ஆஹா சூப்பரா பிள்ளைங்களை வளர்த்திருக்கிறீங்க அப்படின்னா சூப்பரா அடிமையை வளர்த்திருக்கிறீங்க. போதுங்களா? புரியுது சார். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இன்னும் டீடைலா பின்னாடி பேசுவோம். தேங்க்யூ. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஹலோ. எஸ், ஹலோ. ஹலோ. மேம் நீங்க பேசுங்க. எஸ். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், பேசுங்க.
சார் இந்த கொஸ்டின் ரொம்ப நாளா இருக்கு என்கிட்ட. பட் இந்த கரெக்டான டைம்ல கேக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இது ஒரு காமன் கொஸ்டின். இப்ப நிறைய பேர் குழந்தைகளை என்ன சொல்லி கூப்பிடுறாங்கன்னா, வாங்க போங்க அவரு அப்படி சொல்றாங்க. இது கரெக்டான எனக்கு புரியல. நம்மளே அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க அவங்க குழந்தைய கூப்பிடுறதுக்கு. இது கரெக்டான எல்லாத்துக்கும் கம்யூனிகேட் பண்ணு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, ரைட்டுங்க. இது வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படிம்பாங்களா, எதை எதிர்பார்க்கிறோமோ அதை கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு இது கரெக்டான வார்த்தை. வாங்க உட்காருங்க பண்ணுங்க அப்படின்றது கொஞ்சம் நல்லாதான் இருக்கு, டீசெண்டாவும் இருக்கு. அது நம்ம பயன்படுத்துற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அங்கேயே இருக்கும், எல்லாமே இருக்கும். இன்னொன்னு அது வரமாட்டேங்குது, அது உட்காந்துட்டு இருக்கு அப்படியும் அக்ரிணையிலையும் பயன்படுத்துற இதுவும் இருக்கு, புரியுதுங்களா? அது ஒரு சிலர் அப்படியும் பேசுவாங்க. இது நேச்சர். பட் தாராளமா அவங்கள ஒரு வேல்யூ பண்ணி அவங்கள வாங்க நீங்க வாங்கல நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்றது அப்படியே எல்லா இடத்துலயுமே பழகிறோம். ஆனா ஒரு சில இடத்துல அந்த வாப்போன்னு பேசுறது ஒண்ணு வேண்டாம். ஒரு நாள் எங்க வீட்டுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ட்ரெயினர், அதாவது வேதிக் மேக்ஸ் ட்ரெயினர் ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து வந்திருந்தார். எங்க மிஸ்ஸுக்கு அவரு ட்ரைனிங் கொடுத்தாரு. அவர் இன்டர்நேஷனல் ட்ரெயினர். ட்ரைனிங் கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டுக்கு அவருக்கு ட்ரெயின் புக் பண்ணிருக்கு 9:30க்கு. அப்போ நம்ம வீட்டுல வந்து நைட்டு சப்பர் முடிச்சுட்டு போறது கூட்டு வந்திருக்கோம். வீட்டுல வந்து அவர் உட்காந்துட்டு சாப்பிட்டு பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு சின்ன பையன், பிரதர்லாவோட சன்னு, அவன் அங்க இருக்கான். அவன் ஒரு 5 years இருக்கும் நினைக்கிறேன். இவரு ஏதோ பேசிட்டு இருக்கப்ப படா நீ உன்னோட இது ஒன்னும் கரெக்டா இல்ல அப்படின்றாரு. அவன் பதிலுக்கு நீ படா அப்படின்ட்டான். இப்போ இந்த இடத்துல நம்ம யாருக்கு வச்சுக்கிறது? அவரு அங்க பேசும்போது கண்ணா வாங்க அப்படின்னு பேசினா அந்த பையனுக்கு ஆட்டோமேட்டிக்கா இல்லைங்க அப்படின்னு வரும். இவர் எதை கொடுக்கிறாரோ அதையே பெறுகிறார், அவ்வளவுதான் விஷயம். இப்படிதான் இவரு டா போட்டாரு, அவனும் டா போட்டான். அந்த பையன்கிட்ட போயிட்டு பெரியவங்கள இப்படிலாம் பேசக்கூடாது, நம்ம சொல்லலாம், கரெக்ட் தான், அவரு மட்டும் பேசலாமா அப்படின்னு அவன் உள்ளுக்குள்ள நினைப்பான், அவ்வளவுதான் விஷயம். பேசாத கூட இருக்கும் குழந்தைங்க, ஆனா உள்ளுக்குள்ள நீ மட்டும் கரெக்டா, நீ மட்டும் யோக்கியமா அப்படின்னு பதிய விடக்கூடாது. அதனால கொடுக்கறது தப்பு இல்லை, வாங்க போங்கன்னு பேசுறது நல்லது. சார் நெக்ஸ்ட் யூடியூப்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. தாத்தா பாட்டி ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க, தப்பு பண்ணா கூட சப்போர்ட் பண்றாங்க, ஜங்க் ஃபுட்ஸ் வேணான்னு குழந்தை வேணான்னு சொன்னாலும் குழந்தை கேட்கறான்னு அதையே வாங்கி தர சொல்றாங்க. அதே சமயம் அவங்களே சசி அன்புங்கிறவங்க தாங்க சார் பண்ணிருக்காங்க. இங்க இருந்த வரைக்கும் நல்லா இருந்தான், தாத்தா பாட்டி கூட ஒரு 6 மாசம் போய் இருந்தான். அப்பையில இருந்து நிறைய பேட் ஹேபிட்ஸ் அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து அவன் இதுல சேஞ்ச் ஆயிருக்கு. அடம் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதை எப்படி எராடிகேட் பண்றது அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே கரெக்ட். அந்த இந்த இடத்துல தாத்தா பாட்டிங்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா, இதே வந்து ஒரு பெண் அவங்க அம்மா வீட்டுல போய் இருந்து இந்த செல்லம் வந்திருந்தா அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அதுவே இவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வர்றப்ப இது இருந்தா அது பெருசு பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த அப்பா அது இதே மாதிரிதான் மாத்தி வரும். இது ஒரு பிரச்சனை இருக்குது பல இடத்துல, இதையும் நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அது எந்த அம்மா அப்பா தாத்தா பாட்டிங்கிற இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு அவங்களோட இதுல. ஆனா ஜென்ரலா என்ன சொல்லலாம்னா, அந்த தாத்தா பாட்டிகிட்ட கொஞ்சம் நீங்க கொஞ்சம் செல்லம்லாம் கொடுங்க, ஆனா இந்த மாதிரி இதுல கொஞ்சம் கட்டுப்பாடும் இருங்க, ஏன்னா அவங்களுக்கு அது சரியில்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் சொல்றோம்ல, அத நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதையும் முதல்ல சொன்னதுதான், எந்த அளவுக்கு இப்படி இருக்கிறீங்களோ அந்த பக்கம் போகணும். அது ரொம்ப ஓவரா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதெல்லாம் தொடவே கூடாது நம்ம எல்லாம் ரொம்ப கட்டுப்படாதுன்னா ஸ்கூலோ காலேஜோ போறப்ப அங்க வேற மாதிரி போயிடுங்க. அதனால அதோட விழிப்புணர்வை தான் நம்ம குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். இங்க பாரு, இந்த மாதிரி ஃபுட்டு இவ்வளவு கெடுதல், நீ எப்படி முடிவு பண்ணிக்க, ஒரு காலம் உனக்கு பிடிச்சிருக்கா எப்பயாவது லைட்டா சாப்பிடு, அப்ப அதோட நிறுத்திக்கோ அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்துறது இது ஃபுட்டு ஹேபிட்ஸுக்கு ஓகே. இன்னும் ஒரு சிலர் இந்த அடம் பிடிக்கிறான், இதுல அந்தந்த வயசுக்கு ஒவ்வொன்னு இருக்கத்தான் செய்யும். அதை ரொம்ப பெருசா பார்க்க வேண்டாம், சரிங்களா? ரொம்ப பெருசா பார்க்க வேண்டாம். ஏன்னா தாத்தா பாட்டி கிட்ட போய் இருக்கிறப்ப கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதனால இருக்கட்டும். அது பேரண்ட்ஸ பெரியவங்கள மதிக்கணும் அப்படிங்கிறத அப்படிதான் சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீ அங்க போன உடனே இப்படி ஆயிட்ட,
நீ அங்க போனதுனாலதான் இந்த மாதிரி ஹேபிட், இனிமேல் அங்க போகவே கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தைங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், உங்களை பிடிக்காத போகும். இதுதான். சோ அப்போ என்ன பண்ணணும்னா அதை இலைமறைவு காய்மறை மேம்போக்காதான் விடணுமே தவிர, அது சின்ன சின்னது இதெல்லாம் வருங்க அது பாட்டுக்கு போயிட்டே இருக்க மறந்து போயிடும். நம்ம அதெல்லாம் ரொம்ப பெருசாக்க வேண்டாம், லீவ் இட். சின்ன சின்னது இருக்கட்டும். ஈவன் தோ அதான் ஜங்க் ஃபுட் லெட் தம், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அது த்ரூ த பேரண்ட், கிராண்ட் பேரண்ட்ஸ். ரைட் சார். நெக்ஸ்ட் கமெண்ட் சார். ஓகே மேம், சொல்லுங்க மேம். 2 பசங்க ஐயா எனக்கு. பெரியவ பொண்ணு, சின்னது பையன். இப்ப 2 பேருக்கும் ஏதாவது சண்டை வந்துச்சு அப்படின்னா பெரியவங்களை சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ தம்பி தானே அப்படின்னு சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. நீ எப்ப பார்த்தாலும் தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர்கிட்ட சொன்னா நீ வந்து அக்கா சொல்ற பேச்சுதான் கேக்குற, நான் சொல்றதை கேட்க மாட்டேன் அப்படின்னு 2 பேருக்குமே சண்டை வந்துருது. சோ இந்த விஷயத்துல வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. இது ஒரு ரொம்ப பெரிய டாபிக். ஆக்சுவலா அது அடுத்த பாயிண்ட், 8வது பாயிண்ட் அதுதான், சிப்ளிங் ரைவல்ரின்றது. அதை நான் இன்னைக்கு எடுக்கலாம்னு நினைச்சேன். சோ இந்த நேரம் கருதி இன்னைக்கு நிறைய தடங்கள் வந்ததுனால அதை விட்டு வச்சிருக்கேன். இது ரொம்ப பெரிய டாபிக். கம்பல்சரி இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1/4 மணி நேரத்துக்கு போகும். அடுத்த சண்டே இதுக்கு உங்களுக்கு விடை. ஓகே ஓகே, அந்த டாபிக்ல அது வரும் கண்டிப்பா. ஏன்னா அது மட்டும் அதுதான் இப்ப மெயின் இஷ்யூவே. அதை நான் அடுத்த டாபிக்ல அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே ஓகே, அடுத்த கம்பல்சரி அதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாபிக், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஹலோ ஐயா. வணக்கம். சுமதி பேசுறேன், பாஸ்டன்ல இருந்து. நீங்க சொன்னீங்க பேம்பரிங் பண்ணக்கூடாது சொல்லிருக்கீங்க. அதுல ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, எனக்கு வந்து 16 வயசு பையன் இருக்கான். சொன்ன மாதிரி சில விஷயங்கள் வந்து சில பொருள் வாங்கி தர முடிஞ்சாலும் தட் இஸ் நாட் நெசசரி ஃபார் தம் டு என்டர்டைன் பையிங் தோஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். ஆனா அந்த பசங்க வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணாலும் அதை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து ரொம்ப கன்சிஸ்டன்டா வாங்கியே ஆகணும், நானு பண்ணியே ஆகணும், அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் திங் நமக்கு தேவையா, தேவையே இல்ல. அது எப்படி கன்வின்ஸ் பண்றது, எப்படி வந்து அவங்கள வந்து புரிய வைக்கிறது, அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்குது. அது சொல்லுங்க. இது கரெக்ட். இது எல்லாருக்குமே உண்டு. ஏன்னா அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளோட இதுக்கு வரவே மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணும்னா, முடிஞ்ச வரைக்கும் டிலேயிங் மேபி டினையிங் அர்த்தம். கொஞ்சம் தள்ளி போடுறது. வெயிட், நீ கேட்கறது கரெக்ட் தான், வாங்கி தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம அதை தள்ளி போட அது மேல அவங்களுக்கு ஈர்ப்பு இன்னும் தான் அதிகமாகும். அது ஆக ஆக அது மேல ஒரு அட்டாச்மெண்ட் கிடைக்கும். அப்போ ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அது நிலைக்கும். ஆனா கேட்ட உடனே ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸே புரியாது. அதுக்கப்புறம் அடுத்தது உடனே அடுத்ததுக்கு தான் ஆசைப்படுவாங்க. இது போதுமா, வாங்கிடுச்சா, இன்னொன்னு அடுத்தது வேணுமாங்க. அதனால கொஞ்சம் டிலே பண்ணி வாங்கி கொடுக்கறது நல்லது. ஒருவேளை அது தேவையே இல்லைன்றதப்ப முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணிட்டே வந்து அவன் நல்ல மனநிலையில இருக்கிறப்போ, அதாவது ஹாப்பியா நம்ம கூட நல்ல அட்டாச்மெண்டா இருக்கிறப்போ அப்படியே பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டு தடவி கொடுத்துக்கிட்டு, செல்லாம் நீ உனக்கு கேட்டல அது வந்து நல்லது இல்லடா அப்படிங்கிறத அப்ப புரிய வச்சா கண்டிப்பா அது உணருங்க. அது நம்ம சொல்ற விதம், சொல்ற நேரம், சொல்ற முறை இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம டைம் ஒதுக்கும். அது ரொம்ப முக்கியம். ஓகே, டிலே வெரி குட். थैंक यू ஐயா. சார் நெக்ஸ்ட் யூடியூப் கமெண்ட் ஒன்னு சார். எஸ் சார், சில்ட்ரன்ஸ்க்கு கோல் செட் பண்ணலாமா, அது கரெக்டா, அண்ட் அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்களா இல்ல பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. கோல் செட்டுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம பண்ணக்கூடாது. நாம அதை பத்தின அவேர்னஸ் கொடுத்துடணும். ஏற்கனவே இப்படிதான் ஒருத்தங்க கோலை செட் பண்ணி சாதிச்சாங்கன்றத பாயிண்ட் அவுட் பண்ணி ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு காட்டிடணும். அதை பார்க்கும்போது, ஓ அப்படியா, ஒரு கால் அதெல்லாம் சக்சஸ் வந்து கோல் செட் பண்ணி வர்றதுலதான் இருக்கா அப்படின்னு அவங்களா முடிவு பண்ணணும். ஒண்ணு இல்லையா, நீங்க இன்டைரக்டா நான் உங்களை பத்தி சொல்லலாம். நான் வந்து அன்னைக்கு முதல்ல எடுத்த உடனே இது நடக்கலப்பா, நான் 10 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த வீடு கட்டணும்னு கோல் வச்சேன், இல்ல இந்த கார் வாங்கணும்னு கோல் செட் பண்ணேன். அப்ப செட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னோட இதை மாத்திக்கிட்டேன். இப்படி பேங்க்ல பணம் போட்டேன், சேவிங்ஸ் பண்ணேன், அது மல்டிபிள் ஆகி இன்னைக்கு இதை ஃப்ரீயா வாங்கியிருக்கேன், நான் என்னால வாங்க முடிஞ்சது. சோ இன்னைக்கு இந்த லட்சியம் அன்னைக்கு நான் போட்ட விதை கோல், அதை இப்படி அடைஞ்சேன் அப்படிங்கறத சொல்லும் போது இதுதான் எஜுகேஷன். அவன் ஓ அப்ப நம்மளும்
நாளைக்கு அதை அடையணும்னா முதல்ல ஒரு கோலை செட் பண்ணும் அப்படின்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு இங்க வா கோல் எழுது, நாளைக்கு இதை நீ ஃபாலோ பண்ணு, வாழ்நாள்லயே செய்ய மாட்டான். So you don't set the goal for your kids. அதை எப்படி சொல்லணுங்கிறது இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைமுறை. நம்ம அதை நான் பண்ணினேன் இல்ல இன்னொருத்தங்க பண்ணினாங்க, அந்த கோல் ரீச் பண்ணாங்க, அதுதான் டார்கெட்டு, அதுக்கு நிதானமா பொறுமையா அது பண்ணாங்க வந்துட்டாங்க, இல்ல அவசரப்பட்டோ இது பண்ணோம் அதை முடியாதுங்கிறத நம்ம பல ஆங்கிள் காட்டலாம் முடியும். ஓகே, சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோலை நீங்கள் செட் பண்ணாதீர்கள், அவர்களுடைய கோலை. உங்க கோலை நீங்க செட் பண்ணுங்க, அவங்களுக்கு காட்டுங்க, நான் பாரு செட் பண்ண சாதிச்சேன், இப்ப இன்னொரு கோல் வச்சிருக்கிறேன், அதை அடுத்து செய்வேன், இது உங்க சௌரியம். ரைட், நெக்ஸ்ட் இங்க ஜூம் எக்ஸாக்டா ஒரு 7:25 அப்படி ஆச்சுன்னா என் பண்ணிக்கலாம். சொல்லுங்க சார். ஆல்ரெடி 7:30 40 ஆக போகுதுங்க சார். ஓகே, ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம என் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப டெக்ஸ்டா இருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங். நல்ல ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். இன்னைக்கு இவ்வளவு பொறுமை இது பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். இது அப்படியே தொடரும். அடுத்த வாரம் இந்த தடங்கள் இல்லாத நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து அந்த 1.5 hours என்டர்டைன்டா அல்லது வேல்யூபுல்லா கொண்டுட்டு போயிடலாம். இன்னொரு விஷயம், கமிங் வெனஸ்டே நம்ம கிளாஸ் மெமரி ட்ரைனிங் 8 to 9 இந்தியன் டைம் ஸ்டார்ட் ஆகுது. அதுல வெளியில இருக்கிறவங்களும் சரி, இங்க லோக்கல்ல இருக்கிறவங்களோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மூலமா இன்னும் மத்தவங்களை நாளைக்கு நாளான்னைக்கு 2 நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள எல்லாரும் அட்மிஷனுக்கு வரதுக்கு நீங்கள் உதவியா இருங்க, ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.